வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் S.V.V ஆடியோஸ் தமிழ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கியாக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அசம்பிள் பண்ண ஆப்பை சப்வூஃபரை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். He's a freaking badass man. Bloody sweet. Got the man with the plan right here. Bring it swagger, the man right here.
ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ வீடியோ எந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக போச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதெல்லாமே ரிமூவ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ ஃபைனலாக எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வண்டியில் இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லாக் டைப் தான் வருது. ஸோ இதை கல்றதுக்கு நம்ம லைன் கொடுக்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு 10 நிமிட் ஒரு 1/4 மணி நேரத்தில் வேலை முடிஞ்சிடும். ஆனால் இதை பிரிக்கிறது தான் ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இப்போ இந்த ஃபைனலாக எல்லாமே பிரித்து லைன் எல்லாம் கொடுத்தாச்சு. ஸோ நான் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம செட்லேருந்து நம்ம ஆர்சி அவுட் எடுத்திருக்கோம். ஸோ அதோட ஆர்சி கேபிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேபிள் தான் போகுது, ரைட்டு லெஃப்ட்டுக்கான கேபிள். ஸோ இதுக்கு வந்து சப்வூஃபருக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ஒரு ரிலே வச்சுருக்கோம். ஸோ இந்த ரிலே வந்து எதுக்கு ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இந்த செட்டு வந்து நம்ம ஆன் பண்ணும்போது ஸோ இங்கே ஒரு சுவிட்ச் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த சுவிட்ச் இருக்குங்கல்ல, ஸோ இந்த சுவிட்சை நம்ம வந்து சப்வூஃபருக்காக வச்சுருக்கோம் இந்த சுவிட்சு. ஸோ இது ஆன், இப்போ சப்வூஃபர் ஆனில் இருக்குது. ஸோ இதை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா சப்வூஃபர் ஒர்க் ஆகாது. ஸோ இந்த சுவிட்சை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறது எல்லாமே இந்த ரிலேக்கு தான் ஒரு ஃபங்க்ஷனு. இப்போ இந்த சுவிட்ச் ஆன் பண்ணால் இந்த ரிலே தான் ஆன் ஆகும். ஸோ இந்த வண்டின்னு இல்லை, நம்ம எல்லா லேட்டஸ்ட் வண்டி எல்லா ஓல்டு டைப் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியோட ஒயரிங் எதுவுமே நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. ஸோ ஜஸ்ட் நம்ம கீ செட்லேருந்து இந்த செட்டுக்கு வர இன்புட்டில் வந்து நம்ம லைன் கொடுத்துருவோம். அதை வந்து நம்ம அந்த சுவிட்ச் வச்சு நம்ம இந்த ரிலே கொடுத்துருக்கோம். இந்த செட் ஆன் ஆகும்போது இந்த ரிலே ஆன் ஆயிரும். அந்த ரிலே ஆன் பண்ணுறதுக்கு தான் இந்த இடையில ஒரு சுவிட்ச் வச்சுருக்கோம். சப்போஸ் சப்பு வேணாம் அப்படின்னா அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த செட்டுலேருந்து வர லைனா அந்த சுவிட்சுக்கு போய் இந்த ரிலேக்கு வந்துடும். இந்த ரிலே ஆன் ஆச்சுன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் சைடில் தெரியுதுங்களா, இந்த ஃபியூஸ் ஹோல்டரோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த வந்து அதாவது இந்த பேட்டரியோட டைரக்ட் இன்புட் வந்து இந்த ரிலேயில் வந்து ஸ்டாப் ஆயிரும். நம்ம அந்த சுவிட்சை ஆன் பண்ணும்போது சப்வூஃபரோட ஒயரிங் கிட்ட இந்த கீழே போகுது பார்த்தீங்களா, ஸோ இந்த ஒயரிங் கிட்டில் வந்து நமக்கு லிங்க் ஆயிரும். ஸோ அப்போ சப்வூஃபர் வந்து ஆன் ஆயிரும். ஸோ நம்ம கிரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே நம்ம வந்து பாடியில் எடுத்துக்கிட்டோம். ஸோ அவ்வளோதான். ஸோ இது உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக நான் டேஷ்போர்டு ரிமூவ் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ நம்ம டேஷ்போர்டை வந்து லாக் பண்ணிடுவோம். ஸோ இதை நம்ம எப்பயும் போல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதே தெரியாது. ஸோ ஒரு பிராண்டட் ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இதுக்கு வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து பிராண்டட் போனீங்கன்னாவே உங்களுக்கு வந்து இங்கேருந்து நம்ம டேரெக்டாக பேட்டரி லைன் நம்ம வந்து ரியருக்கு கொண்டு போகணும். அது இல்லாமல் கீ செட் லைன் தனியாக கொண்டு போகணும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கேயே இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃபாக தான் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீ ஆன் பண்ணால் தான் வந்து அந்த ஃபியூஸ் அந்த ரிலேவே ஆன் ஆகி பேட்டரி லைன் இங்கே வரும். சப்போஸ் நம்ம இதில் போகிற லைன் வந்து ஏதாவது ப்ராப்ளம், சப்வூஃபர் ஆம்ப்ளிஃபயரில் ஏதாவது ப்ராப்ளம்னா ஸோ நம்ம ஃப்ரண்ட்லேயும் ஃபீஸ் இருக்குது, நம்ம ஆம்ப்ளிஃபயர்லேயும் ஃபீஸ் இருக்குது. ஸோ அது ரெண்டுமே ஃபீஸ் போயிடும். ஸோ நம்ம வந்து பேட்டரி இன்புட்டுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து பேட்டரி இன்புட்லேருந்து அவுட்புட்டு ஃபியூஸுக்கு போய் தான் வந்து நம்ம ஒயரிங்கே வரும். ஸோ இந்த ஒயரிங்கில் எங்கே எதாவது ஃபால்ட்னாலும் ஃபியூஸ் போயிடும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃபாக தான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து ரியர் லேக்கை நம்ம சப்வூஃபரு நம்மளோட ஆம்ப்ளிஃபயரை பற்றி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஜேபிஎல்னு நம்ம வந்து அந்த பாக்ஸ் வந்து அந்த மாதிரி நம்ம ஆல்ட்ரு பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிராண்டு இந்த மாதிரியே கிடைக்கி பாக்ஸு. ஸோ இது வந்து ஃப்ளைவுட் பாக்ஸு நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜேபிஎல் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். இது சப்வூஃபர் வந்து ஜேபிஎல் இல்லை, இது 10 இன்ச் சப்வூஃபரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹெச்ஆர் தான் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஹெச்ஆரில் டூயல் மேக்னெட் தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடியோ இன்புட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து ஏதாவது நம்ம வாட்டர் சர்வீஸ் அது மாதிரி க்ளீனிங் பண்ணும்போது இதை நம்ம ரிமூவ் பண்ணி சப்வூஃபரை மட்டும் நம்ம தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆம்ப்ளிஃபயரு. ஸோ இது நம்ம ஆம்பிளிஃபையர், இது சப்போட ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோலு. ஸோ நம்ம இங்கே எவ்வளோ பேஸ் வேணும்னு செட் பண்ணிட்டோம்னா ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்க ஆடியோ சிஸ்டம் கண்ட்ரோலுக்கு எல்லாமே இது வந்துடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் பார்த்துருப்போம், அந்த பேட்டரி லைன் வரும் பார்த்துருக்கீங்களா, அதுதான் இது வந்து ஆடியோ இன்புட்டு. ஸோ இது வந்து கிரவுண்டு வந்து நான் எங்கள் போல்ட்டில் வந்து லிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோ பண்ணியிருப்பேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்க. ஸோ நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் என்றென்று அன்புடன் SVV ஆடியோஸ் தமிழ். Life is very short, Nanda.